வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். ஜூன் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி சிம்ம ராசி. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் நமோ நாராயணாய. இறைவனை முழுமையாக நம்புபவர்கள் நீங்கள். உங்கள் முயற்சிகளிலும் புத்திசாலித்தனத்திலும் நம்பிக்கை கொண்டவர்கள். யாருக்கும் அஞ்சாத சிம்மராசியையும் மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதத்தையும் நட்சத்திரங்களாக கொண்ட நீங்கள் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் 2இல் கேது, 7இல் கண்ட சனியாக சனி பகவான், 8இல் ராகு பகவான், 9இல் செவ்வாய், 10இல் சூரியன், குரு, சுக்கிரன், புதன் அமர்ந்திருக்கிறார்கள். 9/6இல் புதனும், 13/6இல் சுக்கிரனும், 26/6இல் புதனும் மீண்டும் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார்கள். உங்கள் நிதி நிலையை பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்கும். பூர்வீக சொத்தின் மூலம் வருவாய் உண்டாகும். மற்ற வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மூலமாக வருவாய் அதிகரிக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலமாக வருவாய் உண்டாகும். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்கள் செலவுகள் அதிகரிக்கும். பங்குச்சந்தை முதலீடுகள் லாபம் தரும். வேலை செய்பவர்கள் தங்கள் சுறுசுறுப்புடன் செயல்பாடுகள் மூலமாகவும் புத்திசாலித்தனத்தின் மூலமாகவும் வேலைகளை திறம்பட முடித்து நல்ல பெயர் எடுப்பீர்கள். குழுவாக பணியாற்றுவது நல்லது. அரசாங்கம் மூலம் உபரி வருமானம் கிட்டும். இந்த மாதம் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள். கடன்களை அடைத்து நிம்மதி காண்பீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். தெளிவான வெளிப்படையான செயல்கள் மூலமாக உங்கள் வியாபாரம் உயரும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். அதே நேரத்தில் மாதத்தின் பிற்பகுதியில் சில கருத்து வேறுபாடுகளை கொண்டு வந்து சேர்க்கலாம். வீட்டு உறுப்பினர்கள் உங்களை புரிந்து கொண்டு நடந்து கொள்வார்கள். குழந்தைகள் செயல்பாடுகளை தலையிடுவதை தவிர்த்து விடுங்கள். உங்கள் ஆரோக்கியம் சீரானதாக இருக்கும். உணவு முறையில் தேவையற்ற மாற்றங்களை செய்ய வேண்டாம். உங்கள் தந்தையின் உடல்நிலை பாதிக்கப்படலாம். எலும்பு, நரம்பு, மூட்டு போன்ற பகுதிகளில் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம். மாணவர்கள் கல்வி தொடர்பான முன்னேற்றம் ஏற்படும். தன்னம்பிக்கையும் தைரியமும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற உதவும். கவனமும் மனதில் பதியும் திறமைகளை தக்க வைத்துக் கொள்வீர்கள். கலைஞர்கள் சற்று சிரமத்துடன் தான் இந்த மாதம் கழியும். ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் ப்ராஜெக்ட் முடியாமல் இழுத்துக்கொண்டே போவதால் புதிய வாய்ப்புகளை தொடர முடியாமல் சிரமப்படுவீர்கள். அரசியல்வாதிகள் புதிய முயற்சிகள் மூலமாக மக்களை கவர முயற்சிப்பீர்கள். தேவைப்படும் பணத்தை வசூலித்தே செலவு செய்து சமாளித்து விடுவீர்கள். நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். மகம் நட்சத்திரம். செய்யும் தொழிலை தெய்வமாக பாவித்து கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு சாதனைகள் செய்வீர்கள். வருமானம் போதுமானதாக இருக்கும். மருத்துவ செலவுகளை சந்திக்கலாம். பூரம் நட்சத்திரம். செலவுகளை வரவுகளை மீறாமல் கவனம் செலுத்த வேண்டும். ஆரோக்கியம் மேம்படும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கு முயற்சி செய்வீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் உதவுவார்கள். உத்திரம் 1ஆம் பாதம். நல்லதையே நினைத்து செயல்படும் நீங்கள். அதனால் நல்லதையே நடக்கும். தாய் தந்தையரின் மூலமாக வருவாய் உண்டாகும். தொழில் வியாபாரம் கடின உழைப்புக்கு பிறகு வெற்றி காணும். இந்த மாதம் நற்பலன்கள் அதிகமாக இருந்தாலும் அசுப பலன்களும் தொடர்ந்து வரும் என்பதால் கவனமுடன் இருக்க வேண்டும். இந்த மாதம் சனீஸ்வர பகவானுக்கு குரு பகவானுக்கும் தீபமேற்றி வணங்கி வாருங்கள். நன்மைகள் மேலோங்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.